வாழ்த்துறை வழங்குற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல. அவ்வளோ பெரிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. முதல்வர் அப்படின்னா எல்லா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தலைமைக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து முதல்வர் அப்படிங்கிற பேர் இருக்கு. எல்லாருக்குமான முதல்வராக இருந்து நிறைய மாணவர்களை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதனால முதல்வருங்கிறது மிக சால சிறந்த உங்களுக்கான பேரா இருக்கு. அதை ரொம்ப சரியாகவும் செஞ்சுட்டு போறீங்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். எங்க பகுதிக்கு வந்து ஏதோ கடமையாட்டா நமக்கு சம்பளம் வருது, அதோட முடிச்சுட்டு போகாம என்னெல்லாம் நம்மளால எவ்வளவு போட முடியும், இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சுட்டு போனீங்க. இதோட நான் ஒரு உதவி செஞ்சதான் நீங்க சொன்னீங்க. அந்த உதவி செய்யணுங்கிறதுக்கு வந்து நீங்க வந்து நிறைய பேர் டொனேட் நீங்க கேட்டிருந்தீங்க. கேட்டு கடைசியில தொடர் சந்தோஷ முனைவர் மூலமா தகவல் சொல்லும் போது என்ன உங்களுக்கு தேவை, எதனால அப்படின்னு கேட்கும்போது நோட் புக் மட்டும் வாங்கி கொடுங்க, யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது சரி நான் வந்து விசாரிச்சுட்டு திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அண்ணன்ட்ட கேட்குறேன். அப்ப ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க, சார் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க, யாருக்கு நான் அந்த நோட் புக் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. பேரண்ட் இல்லாத பிள்ளைங்களுக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? டோட்டலா எனக்கு வந்து கல்லூரியில் 1100 பேர் இருக்காங்க. எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இந்த காலேஜில் இருக்கு. அப்போ பேரண்ட் இல்லாத பிள்ளைங்க, சிங்கிள் பேரண்ட் பிள்ளைங்க, இந்த லிஸ்ட் சார் எடுத்து எனக்காக மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. 300 பேர் இருந்தாங்க. அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் 1100 பேர்ல 25% to 30% பீப்புள்ஸ் வந்து சிங்கிள் பேரண்ட் டபுள் பேரண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளோ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், அவங்களே என்னோட சகோதரனாக ஏற்றுக்கிட்டு நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேன். வேற ஒன்றும் செய்யலை, அள்ளியெல்லாம் கொடுத்ததில்ல. அதாவது என்ன தேவைன்னு தெரிஞ்சு நம்ம கொடுத்தோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக செய்யலை. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் ஓய்வு தான் பெற போறீங்க. ஆனால் நீங்கள் ஓய்வு எடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வீட்டில் இருந்து இன்னும் நிறைய மென்மேலும் இந்த சமூகத்துக்கு நிறைய வழிகாட்டணும். ஏன்னா நிறைய வழிதறிய சமுதாயமா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த வழிதறிய சமுதாயத்தை உங்களை மாதிரி ஆளுமைகளான முதல்வர்களாக தான் சரி செய்ய முடியும்னு கேட்டுக்கொண்டு இன்னும் உங்களுக்கு பணி இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு